பேசி கிட்னியை, ஏன்னா வெளிநாட்டிலலாம் தேவைப்படும், பணக்காரங்க அந்த மாதிரி கொடுக்க ரெடியாக இருப்பாங்கன்னு போது இந்த ஒரு கிட்னி எடுக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது எல்லாத்துலேயும் மண் வளம் எல்லாத்துலேயும் இல்லை பார்த்ததெல்லாம் மனிதனையும் வளம் இந்த கிட்னியை இந்த மாதிரி ஏழைகள்கிட்டருந்து முந்தியெல்லாம் சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் விட்டு அதையும் பிடிக்கணும் மக்களோட சொத்து. அப்படித்தான் போன தடவைலாம் பண்ணிட்டு தான் இப்போ அந்த வகையில் இப்போ கிட்னியை முறைகேடுன்னு சொல்கிறாப்படி சுப்பிரமணியம் மந்திரி அதை பிடிச்சி வாரி விட்டுருந்தார் அண்ணாமலை. சரி, 2 பேர் நியாயமாக இருக்கிறவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க காவலாளர்கள். அந்த வரிசையில் மது போதையில் கும்பலால் தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த காவல்துறை சிறப்பு உதவியாளர் திரு ராஜாராமன் இப்போ அதே தான் மது போதையில் இந்த மாதிரி பண்ணுறவங்க கள்ளச்சாராயத்தெல்லாம் மயிலாடுதுறையில் பிடிச்சலாம் சுந்தரேசன்றவர் பேட்டி கொடுத்தா, நீங்கள் பேட்டிலாம் கொடுக்கக்கூடாது ஜாஸ்தின்னு கூட அண்ணாமலை சொல்லியிருந்தார். அவர் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி கேள்வி போடுறோம். அது தவிர இன்னொருத்தர் அந்த வரிசையில் இவர் ராஜாராமன். அப்போது அதை தான் எல்லாம் சொல்கிறேன். அதாவது சாதாரணமாக இவங்களுக்கே காவலர்களே துறை ஸ்டாலின் கையில் வச்சுருக்கிறதுக்கே காவலர்களுக்கே இந்த மாதிரி நியாயமாக நடந்து காலம் இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு இது ஆகுதுன்னா சாதாரண மக்கள் ஏமாத்திரம். அதனால தான் இந்த கிட்னி திருடுறது, அப்போ கள்ளச்சாரம் நிறைய பார்க்குறேன். இந்த வருஷத்தில் திருப்பி லட்சணத்தில் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்போது இது எதிர்கட்சிகள் அதை அன்றைக்கே இழந்துட்டு அப்படி சொல்லியும் கேட்கல. ஆனால் இப்போ ஒன்று என்னென்னா, பீகார் மோடி பார்க்குறாரு, இங்கே இவர் அமித்ஷா பார்க்குறாரு. அதனால் அவர் சொல்கிற கூட்டணி ஆட்சிங்கிறது கணக்கு 11% வாங்கி ஏளனமாக பார்த்த எடப்பாடிக்கு 12% பக்கம் அண்ணாமலை காமிச்சிட்டாரு. ஸோ அது கூட்டணினால அண்ணாமலை இருக்கலை, ஆனால் அந்த அளவுக்கு ஈக்குவலாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குற அளவுக்கு தொகுதி கொடுக்கணும். தென் மாவட்டம்லாம் ரெட்டை என்னென்னா போட மாட்டோம். பிஜேபி மற்ற கட்சி நின்னா கூட ஜனகா கட்சி நின்னா போடுவாங்க. ஏன்னா வன்னியர் 10.5 கொடுத்தா முக்குளத்தில் ஓட்டு போட மாட்டோம். அதில் தான் பாதிப்பு. அதுக்கு தான் சேர்த்துக்க சொன்னது அன்றைக்கி. திருப்பி இதே கதையை பண்ணாக்க ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டம்தான். நீ வாழ்கிறதே அடுத்து வந்தால் ஒரு ட்ரிப் கொடுத்தாச்சுன்னா செகண்ட் ட்ரிப் பெருமை அடிக்கிறது மட்டும் இல்லை, நடமாட முடியுமா அதான் கேட்குறோம். அந்தளவுக்கு ஒரு அதுவும் மேலே பிஜேபி இல்லாமல் வேறு தான் வந்ததுன்னா இன்னும் சௌகரியமாக போயிடும் இந்த எம்பி சப்போர்ட் கொடுத்தா. ஸோ அதை இவங்கெல்லாம் எப்படி யோசிப்பானுங்களோ மக்கள். ஸோ பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை இன்றைக்கி யாருக்குமே பாதிக்கப்பட்ட கையாளாத ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்குது. ஒரு காவல் அதிகாரி தாக்கி 1 வாரம் கடந்தும் இந்த குற்றத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. திமுக ஆட்சியில் அரசு இயந்திரம் எவ்வளவு தூரம் செயலிழந்து கிடைக்கிறது என்பது